ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட பேர் வந்து சங்கீதா. நான் ஒரு பிஎட் கிராஜுவேட். நான் நிறையா டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். தற்போது வந்து நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நான் வந்து முக்கியமான ஒரு பெரிய பொறுப்பை வந்து ஏற்றுட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட வந்து ஹெல்த்தை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல வந்து முக்கிய பங்கு வச்சுட்ருக்கேன். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து பலவித டிசீஸ்லாம் வந்து இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உருவாகிட்டு இருக்குது. முக்கியமாக வந்து கொரோனா, நிறையா வந்து கண்ணுக்கு தெரியாத வந்து காய்ச்சல்லாம் வந்து உருவாகிட்டு இருக்குது. அதுக்கு மெயின் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவில் வந்து நம்ம வந்து அக்கறை வந்து எடுத்துக்கிறது கிடையாது. மெயினாக வந்து குழந்தைங்களோட வந்து ஹெல்த்தில் வந்து நம்ம வந்து அக்கறை எடுத்துக்கிறது கிடையாது. அதுக்கு என்ன மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலையில் வந்து இட்லி தோசை எடுத்துக்கிறோம், மத்தியானம் சாதம் எடுத்துக்கிறோம், திருப்பி அதே இட்லி தோசை தான் எடுத்துக்கிறோம். மாவு சத்து தான் வந்து நம்ம அதிகமாக வந்து இன்டேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து நம்ம முக்கியமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா புரதம். ஆனால் வந்து இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி பேரண்ட்ஸ்க்கு வந்து புரதச்சத்து வந்து எந்த வகையில் எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் குழந்தைங்களுக்கு வந்து நிறையா வந்து ஃபேட் பொருளாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா பிஸ்கட்ஸ், அதாவது கடையில் வந்து வாங்கி கொடுக்குற பொருட்களை அதிகமாக வந்து குழந்தைங்க வந்து இன்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்க வந்து நம்ம ஃப்ரீயாக விடுறங்கிற பேரில் நம்ம வந்து ஒரு பிஸ்கட்ஸ் கொடுத்துட்டா வந்து குழந்தைங்க வந்து அமைதியாக உட்காந்துருவாங்க, டிவி பார்த்துட்டு உட்காந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அந்த இஷ்யூ எப்போ ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வயசுக்கு மேலே தாங்க நம்ம குழந்தைங்களுடைய ஹெல்த்தில் வந்து அது வெளிப்படும். ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுடைய ஹெல்த்தை வந்து சின்ன வயதுலதே வந்து நம்ம சரிப்படுத்திட்டு வரட்டும். அதுக்கு முக்கியமாக வந்து நம்ம உணவில் வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், ஃபைபர்லாம் வந்து குழந்தைங்களுடைய ஃபுட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் வந்து இது மாதிரி வந்து குழந்தைங்களோட வந்து ஹெல்த்தை பற்றி தாங்க இருக்க போகுது. இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸோடைய லைஃப்பில் குழந்தைங்களுடைய ஹெல்த் வந்து எப்படி பாதிக்கப்படுதுங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைகளுடைய எஜுகேஷன்ஸ் முக்கியம் தான். குழந்தைகளுடைய எஜுகேஷனை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோ அந்தளவுக்கு வந்து குழந்தைகளோட ஹெல்த்து முக்கியம். இப்போ நான் ஹாஸ்டலில் வந்து ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் சேர்க்குறோம். ஆனால் வந்து அங்கே வந்து என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியுங்களா? ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமாக வந்து காய்ச்சல், இது மாதிரி அம்மை நோய் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து ஏற்படுறதுக்கு, இதே வந்து வீட்டில் இருந்தால் வந்து ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. எந்த ஒரு நோயும் அட்டாக் பண்ணாமல் வந்து நம்ம மதர்ஸ் வந்து டேக் கேர் பண்ணிக்குவோம். ஆனால் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஏன்னா வந்து அவங்க உணவில் வந்து அதிகப்படியான வந்து எந்த சத்தை வந்து தெரிஞ்சு சாப்பிடணும்னு தெரியாமல் வந்து அவங்க அதிகப்படியான வந்து ஸ்நாக்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ் உணவை எடுத்துக்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் குறையுது. ஸோ அது வந்து ரொம்ப வந்து தப்பாக இருக்குது. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களை வந்து ஹாஸ்டலில் அனுப்பாமல், இப்போ வந்து ரொம்ப தூரமாக இருக்காங்களா, அப்போ வந்து மதர்ஸ் வந்து அவங்களுடைய வேலையை வந்து அங்கேயே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும். குழந்தைகளை வந்து வீட்டிலேருந்தே அவங்க வந்து ஹாஸ்டல் இல்லாமல் அங்கே உள்ள காலேஜில் சேர்க்குற மாதிரி பார்த்துக்கணுங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து உணவுகளில் வந்து அக்கறை செலுத்தணுங்க. ஏன்னா வந்து நிறையா வந்து சத்து பற்றாக்குறை இருக்குது. ஜிங்க்கு, என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு மதர்ஸ்க்கு தெரியறதில்ல. ஜிங்க் இருக்குதுங்க, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஃபேட், ஃபைபர்ஸ், ப்ளஸ் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், நிறையா உணவுகள் இருக்குது. ஆனால் வந்து அதில் வந்து நம்ம அக்கறை செலுத்துறது கிடையாது. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து ஹாஸ்டலில் வந்து தவிர்த்துக்கிட்டு குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்காக நம்ம வந்து வீட்டில் இருந்தே அவங்கள வந்து பார்த்துக்கிறது பெட்டருங்க. ஏன்னா அது தூரமாக படிக்கிறாங்களா, அப்போ அந்த இடத்துக்கு போய் நம்ம போய் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு அங்கேயே வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கணுமே தவிர ஹாஸ்டலில் கூடுமான வரை வந்து அனுப்புறது தவிர்க்கிறது நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் குழந்தைங்களுடைய ஹெல்த்தை பற்றி பார்க்கலாங்க. தேங்க்யூ.